ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம். இன்றைக்கி டே 22 கிளாஸ்க்கு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஈஸி தான், போகலாமா? ரைட். ஓகே, இப்போ பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் கண்டினியூஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் பேசி கொண்டிருக்கிறேன், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய 4வது ஃபார்ம் அது. ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இது எப்படி இருக்கும்னா, நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன், ஸோ இதே மாதிரி கொண்டே இருக்கிறேன், அது மாதிரி ஒரு ஸ்லாங்கில் வரும். ஓகேவா? ஐ ஹாவ் பீன் ஸ்பீக்கிங், ஐ ஹாவ் பீன் வாக்கிங், நடந்துக்கிட்டே இருக்கேன், நடந்து கொண்டே இருக்கேன், நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதோட யூசஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்ஷன் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிருக்கும், பட் ஸ்டில் அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கூடிய ஒன்றுக்கு வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே உள்ள எக்ஸாம்பிளே எடுத்துங்களேன். நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பயும் நான் பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடி சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே, அதான் இது. ஓகே, ஆக்ஷன் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிட்டு, அதாவது பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஆனால் என்னாச்சு? அது இப்போவும் நடந்துக்கிட்டே இருக்கு, ஸ்டில் கண்டினியூவிங். புரியுதா? ஆக்ஷன் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிட்டு, பட் இன்னமும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னா, நார்மலாக பார்த்தோம் இல்லையா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் பிளேயிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் கரண்ட்டில் அவள் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், கரண்ட்டாக சொல்கிறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டு பட் ஸ்டில் வந்து அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க, நான் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஓகேவா? இதுதான் அதுக்கான சென்டென்ஸ் எக்ஸாம்பிள். ஐ ஹாவ் பீன் வாட்சிங் டிவி ஃபார் 2 hours அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பயும் நான் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2 மணி நேரம் முன்னாடியிலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மணி 12ன்னு வச்சுங்க, நான் வந்து 10 மணிலேருந்து நான் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன ஒரு ஆக்ஷன், பட் என்ன ஆச்சு? ஸ்டில் வந்து என்ன, அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? பாருங்க, இப்போ ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிட்டு, தென் இப்பயும் என்னாச்சு? கண்டினியூவா நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? டிவி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஏற்கனவே ஸ்டார்ட் ஆன ஒரு ஆக்ஷன் இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக சொல்லக்கூடியதுக்கு நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும், ஆனால் அதோடைய விளைவுகள், அதோடைய இம்பேக்ட் வந்து இப்போ வந்து தெரியும், இப்போ வந்து இருக்கும். புரியுதா? ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிருக்கும், அந்த நடந்து முடிஞ்சதை சொல்லக்கூடியதுக்கு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், ஆனால் அதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்? இப்போ வரைக்கும் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, நான் நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்க, ஏன்ப்பா இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவேன்? நான் நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டே இருக்கேன் இல்லையா, வேலை செய்து கொண்டே இருக்கேன் இல்லையா, அதான் நான் டயர்டாக இருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து என்ன, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது நான் வேலை செய்யலை, ஏற்கனவே அந்த ஆக்ஷன் முடிஞ்சிட்டு, ஆனால் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கு? இப்போ வந்து தெரியுது. புரியுதா? இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஏன் கண்ணெல்லாம் செவந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? நான் நைட்டு ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருந்தேன். புரியுதா? ஸோ நைட்டு ஃபுல்லாக என்னாச்சு? ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே, ஐ ஹவ் பீன் ஸ்டடியிங் ஆல் நைட், நான் நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தேன், அதான் எனக்கு இப்போ வந்து கண்ணு வந்து ரெட்டாக இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, ஏன் டயர்டாக இருக்கீங்க? நான் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருந்தேன், அதான் நான் டயர்டாக இருக்கேன். புரியுதா? ஐ ஹவ் பீன் ஸ்டாண்டிங் ஆல் டே, ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே, ஐ ஹவ் பீன் ஸ்டடிங் ஆல் நைட், ஐ ஹவ் பீன் குக்கிங் ஆல் நைட். ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே நடந்ததை நம்ம வந்து என்னாச்சு, அதோட இம்பேக்ட் வந்து இப்போ தெரியுது, அதோடைய விளைவுகளை நம்ம இப்போ சொல்லக்கூடியதுக்கு நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். கிளியர் ஆச்சா? ஓகே,
சரி, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஹேவ் அல்லது ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் வர்போட சேர்ந்து என்ன இருக்கும், ஐஎன்ஜி. ஓகேவா, ஐஎன்ஜி வந்து வர்போட ஐஎன்ஜி யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் ஹேவ்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஐ யூ வி தேக்கு நம்ம வந்து ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு நல்லாவே தெரியுமா ஹேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு. கரெக்ட், ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஹேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஹேவ் பீன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஐயூவி தேக்கு. ஹேஸ் பீன் வந்து ஹீ ஷீ இட்டுக்கு வந்து யூஸ் பண்ணும் இல்லையா, அதே லாஜிக் தான் இங்கேயும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று, இந்த சின்டாக்ஸில் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். ஐ மீன் இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்த்துக்கலாம். என்னன்னா, எப்போவுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முக்கால்வாசி எப்படி வரும்னா, சப்ஜெக்ட் ஹேவ் பீன் இல்லாட்டி ஹேஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜியோட ஃபார் அல்லாட்டி சின்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி வரும். ஓகே, நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுதும் போது எப்படி யூஸ் பண்ணணும், அந்த பேட்டர்னோட ஃபார் அல்லது சின்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேவா, ரைட். இப்போ சின்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். சின்ஸ்னா என்ன, இருந்துன்னு சொல்லலாம் இல்லாட்டி முதல்னு சொல்லலாம். ஓகேவா, சின்ஸ் இருந்து அல்லாட்டி முதல். எக்ஸாம்பிள் பாருங்க, 2010 ஃப்ரம் சின்ஸ் 2010. ஓகே, மே மாதம் முதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மே மாதத்திலிருந்து, மே மாதம் முதல். ஸோ மேவோ சின்ஸ் நவம்பர், சின்ஸ் மே. நெக்ஸ்ட் மண்டேலேருந்து, திங்கக்கிழமை முதல், வியாழக்கிழமை முதல். ஸோ சின்ஸ் மண்டே. நெக்ஸ்ட் மார்னிங், சின்ஸ் மார்னிங், காலையிலேருந்து, காலை முதல் சொல்லுவோம் இல்லையா, ஸோ மாலை முதல். ஸோ அது மாதிரி சின்ஸ் அப்படின்றது இருந்து அல்லாட்டி முதல். சின்ஸ்ன்றது என்னன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை வந்து குறிக்கக்கூடியது. இப்போ பாருங்க, சின்ஸ் 3 AM, அப்போ 3 மணிலேருந்து, 3 மணி முதல். ஸோ இதை மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம குறிக்கக்கூடிய ஒன்றுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலத்தை வந்து குறிக்கக்கூடியதுக்கு நம்ம வந்து சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, 2010 மே மாதத்திலிருந்து, மண்டேயிலிருந்து, மார்னிங்லேருந்து, 3 AM. ஸோ இதை மாதிரி ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஒரு டைமை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் அப்படின்றது என்னன்னா ஒரு குறிப்பு, ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டோம், ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறதுக்கு நம்ம ஃபார்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார்னா என்ன, இக்காக நம்ம படித்தோம் இல்லையா, ஆக அந்த மாதிரி சவுண்டில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க, 1 hour, ஃபார் 1 hour, அதாவது 1 மணி நேரமாக. 3 month, ஃபார் 3 month, 3 மாதங்களாக. 5 வருடங்களாக, 10 நாட்களாக. ஸோ இதை மாதிரி ஆக ஆக அப்படின்ற சவுண்டில் வரக்கூடிய விஷயத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபார் யூஸ் பண்ணுவோம். அதாவது பர்டிகுலராக நம்ம மென்ஷன் பண்ணலை. ஓகே, 3 மாதம்ன்றோம், அது எந்த 3 மாதமாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதை ஃபார்ன்றது என்னன்னா ஸ்பெசிஃபிக்காக குறிக்காதது. சென்ஸ்ன்றது என்னது, ஸ்பெசிஃபிக்காக டைமை வந்து குறிக்கக்கூடியது. புரியுதா? ஸோ ஃபார்ன்றது என்னது, க்காக, அதாவது 1 hour ஆக, ஃபார் 1 hour, ஃபார் 3 month, ஃபார் 5 years, ஃபார் 10 days. ஸோ இதை மாதிரி குறிக்கக்கூடியதுக்கு நம்ம வந்து ஃபார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளியர்? ரைட். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க பார்ப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட பேட்டர்ன் பார்த்தாச்சா? பேட்டர்ன் என்ன சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சப்ஜெக்ட் இருக்கும், ஹாவ் அல்லாட்டி ஹேஸ் பீன் இருக்கும், ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி ப்ளஸ் ஃபார்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். அல்லாட்டி போனால் என்னது, சின்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நான் 2 மணி நேரமாக கற்பித்து கொண்டே இருக்கிறேன். ஓகேவா, நான் 2 மணி நேரமாக கற்பித்து கொண்டே இருக்கிறேன். பார்த்தோன்னே தெரியுது இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன்னா கற்பித்து கொண்டே இருக்கிறேன். எது, நான் 2 மணி நேரமாக. எழுதுங்க பாப்பா, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், நீங்களே ட்ரை பண்ணுங்க. சப்ஜெக்ட் என்ன இங்கே, நான். ஸோ ஐன்னு வந்து என்ன வரும், ஹாவ் பீன் வருமா, ஹாஸ் பீன் வருமா, ஹாவ் பீன் வரும். கரெக்ட், ஐ ஹாவ் பீன். வர்பு என்னது, கற்பித்து கொண்டே இருக்கிறேன். கற்பித்து கொண்டே இருக்கிறேன் என்னது, டீச்சிங். டீச் தானே. ஸோ டீச் பக்கத்தில் ஐஎன்ஜி போடணும். ஐ ஹாவ் பீன் டீச்சிங். ஓகே, இப்போ பாருங்க, 2 மணி நேரமாக, மாக, ஆக, ஆகன்னு வந்து என்ன வரும், ஃபார் யூஸ் பண்ணுமா, சின்ஸ் யூஸ் பண்ணுமா?
ஃபார் யூஸ் பண்ணணும். ஆகன்னு வந்தா ஃபார் யூஸ் பண்ணணும் இல்லையா. ஃபார் எத்தனை மணி நேரம், 2 மணி நேரம், 2 hours. ஸோ டைமை வந்து ஃப்ரம் 2 PM to AM அப்படின்னு சொன்னாதான் நம்ம வந்து சென்ஸ் யூஸ் பண்ணணும். இது குத்து மதிப்பா சொல்றோம் இல்லையா. ஸோ 2 மணி நேரமாக, அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணணும், ஃபார் 2 hours. I have been teaching for 2 hours. புரியுதா. ஐனா நான், கற்பித்து கொண்டே இருக்கிறேன். have been teaching for எத்தனை மணி நேரம், 2 மணி நேரம். ஆகன்னு வந்ததுனால ஃபார் 2 hours. கிளியர் ஆயிட்டா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் காலையிலிருந்து கற்பித்து கொண்டே இருக்கிறேன். இங்க பாருங்க, டைம் இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டோம் இல்லையா, காலையில் இருந்து. ஓகே, இதுக்கு சொல்லுங்க பாப்பா எப்படி யூஸ் பண்ணோன்னு. ஐ நான்ன்றதுனால ஐ, கற்பித்து கொண்டே இருக்கிறேன்றதுனால have been teaching. என்னது, காலையில் இருந்து, காலையிலிருந்து இருந்துன்னு வருது இல்லையா. காலை முதல், காலையிலிருந்து இருந்துன்னு வந்தா என்ன வரும், சின்ஸ் வரும். கரெக்ட், சின்ஸ் எப்போ, காலையில. ஸோ மார்னிங். ஐ ஹாவ் பீன் டீச்சிங் சின்ஸ் மார்னிங். மார்னிங் காலம்பரை அப்படின்னு நல்லா தெரியுது இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக தெரியுது அது என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ காலம்பரையா, மதியானமா, நைட்டான்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா. கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக தெரியுது மார்னிங்னு. ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். புரியுதா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. மே மாதம் முதல் நீங்கள் எனது வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இதான் அதுக்கான சென்டென்ஸ். மே மாதம் முதல் நீங்க என்னோட வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கீங்க. ஓகே, இது எப்படி எழுதலாம். ஸோ நீங்க அப்படின்றது சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ நீங்க அப்படின்னா என்ன வரும், யூ வரும். கரெக்ட். அப்புறம் என்ன வரும், பார்த்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன வரும், ஹாவ் பீன். verb என்ன, பார்க்கறது, வாட்சிங் இல்லையா. யூ ஹாவ் பீன் வாட்சிங் என்னத்த, எனது வீடியோவை, மை வீடியோ. யூ ஹாவ் பீன் வாட்சிங் மை வீடியோ. என்ன வருது, மே மாதம் முதல். ஸோ மே மாதம் முதல், முதல்னு வந்தா என்ன வரும், சின்ஸ். வெரி குட், சின்ஸ் எப்போ, மே. சின்ஸ் மே மந்த் ஆர் சின்ஸ் மே அப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூ ஹாவ் பீன் வாட்சிங் மை வீடியோ சின்ஸ் மே. கிளியர் ஆயிட்டா. ஸோ நீங்கன்றதுக்கு யூ, பார்த்து கொண்டே இருக்கிறீங்கிறதுக்கு ஹாவ் பீன், அப்புறம் வாட்சிங் பார்த்துக்கிறதுக்கு verb என்ன, வாட்சிங். எனது வீடியோ, மை வீடியோ எப்போ, முதல், மே மாதம் முதல். இப்போ சின்ஸ் மே. கிளியர் ஆயிட்டா. ஓகே, அடுத்தது நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரு மாதமாக எனது வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. ஒரு மாசமா நீங்க என்னோட வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இது எப்படி எழுதலாம், யூ. கரெக்ட், நீங்கன்றது யூ, பார்த்து கொண்டே இருக்கீங்கன்றது என்ன யூஸ் பண்ணணும், யூனா ஹாவ் பீன் இல்லையா. ஸோ ஹாவ் பீன் வாட்சிங். யூ ஹாவ் பீன் வாட்சிங் மை வீடியோ. மாக, ஆக அப்படின்னா என்ன வரும், ஃபார். ஃபார் என்னது, ஒரு மாதம், ஃபார் 1 month. அவ்வளோதான். யூ ஹாவ் பீன் வாட்சிங் மை வீடியோ ஃபார் 1 month. கிளியரா. யூ ஹாவ் பீன் வாட்சிங் மை வீடியோ ஃபார் 1 month. ஆக, ஃபார்ன்றது என்னது, ஆக சவுண்ட் வருதா. ஸோ அதனால யூ ஹாவ் பீன் வாட்சிங் மை வீடியோ ஃபார் 1 month. கிளியர் ஆயிட்டா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அடுத்தது, அவன் காலை 7 மணி முதல் விளையாடி கொண்டே இருக்கிறான். ஓகேவா. ஸோ 7 மணிலேருந்து விளையாடிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா. இதை எப்படி எழுதலாம், ஸோ அவன், அவன்ன்றது என்னது, சப்ஜெக்ட் இல்லையா. அவன் என்ன வரும், ஹீ வரும். ஹீன்னு வந்தா ஹாவ் பீன் வருமா, ஹாஸ் பீன் வருமா, ஹாஸ் பீன் வரும். கரெக்ட், ஹீ ஹாஸ் பீன். verb என்ன, விளையாடி கொண்டே இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், பிளேயிங். கரெக்ட், ஹீ ஹாஸ் பீன் பிளேயிங். எப்போ, 7 மணி முதல். முதல்னு வந்தா என்ன வரும், சின்ஸ். அவ்வளோதான், சின்ஸ் 7 காலை இல்லையா. ஸோ 7 AM. ஓகே, ஸோ ஹீ ஹாஸ் பீன் பிளேயிங் சின்ஸ் 7 AM. காலை 7 மணி முதல் விளையாடிட்டே இருக்கான். கிளியர் ஆயிட்டா. அவன்றதுக்கு ஹீ, விளையாடி கொண்டே இருக்கின்றான்றதுக்காக ஹீக்குனா ஹாஸ் வரும் இல்லையா. ஸோ ஹாஸ் பின் பிளேயிங். இப்போ முதல் அப்படின்றதுனால சென்ஸ். எப்போ, காலை 7 மணி, 7 AM. கிளியரா. ஓகே,
நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அவள் 3 நாட்களாக பயணம் செய்து கொண்டே இருக்கிறா. 3 நாளா அவ பயணம் பண்ணிட்டு இருக்கா, டிராவல் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. 3 நாளா பயணம் பண்ணிட்டே இருக்கா. இது எப்படி எழுதலாம்? ஷி. ஓகே, வெரி குட். அவள்ன்றதுனால ஷி. ஹாபின் வருமா, ஹாஸ்பின் வருமா? ஹாஸ்பின் வரும். கரெக்ட். ஓகே, பயணம் செய்து கொண்டே இருக்கிறாள். வருவில்லையா, பயணம் செய்யறது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னது? டிராவல். கரெக்ட். ஸோ ஷி ஹாஸ் பின் டிராவலிங். ஆக 3 நாட்கள் ஆக அப்படின்னு என்ன வரும்? ஃபார். கரெக்ட். ஃபார் 3 நாட்கள் இல்லையா, ஃபார் 3 days. ஷி ஹாஸ் பின் டிராவலிங் ஃபார் 3 days. அவள் ஷி பயணம் செய்து கொண்டே இருக்கிறாள். has been traveling 3 நாட்களாக for 3 days. கிளியர் ஆயிட்டா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நாங்கள் இரவு முதல் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். நைட்லேருந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நாங்கள் நைட்லேருந்து இரவு முதல் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். இதில் சப்ஜெக்ட் என்ன? நாங்கள். கரெக்ட். இப்போ நாங்கள்னா என்ன? கரெக்ட், வி தான். கரெக்டுப்பா, வி. வீனா என்ன வரும்? ஹாபின் வருமா, ஹாஸ்பின் வருமா? ஹாவ் பீன். வெரி குட். வீணா ஹாவ் பீன். வெரி குட். அப்புறம் வேர்ப் என்ன? வேலை செய்து கொண்டிருக்கிறது. வேலை செய்து கொண்டிருக்கிறது வேர்புக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஒர்க்கிங். வி ஹாவ் பீன் ஒர்க்கிங். அப்புறம் ஃபாரா சின்ஸா? சொல்லுங்க பார்ப்போம். முதல், இரவு முதல். முதல்னா என்ன? சின்ஸ் இல்லையா? ஸோ சின்ஸ் இரவு, நைட். ஓகே, வி ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் நைட். ராத்திரிலேருந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ஓகே, ஸோ வி ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் நைட். நாங்கள் இரவு முதல் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள்ன்றதுக்கு வி, வேலை செய்து கொண்டே இருக்கிறோம்க்கு என்ன? ஹாவ் பீன் ஒர்க்கிங் இரவு முதல் சின்ஸ் நைட். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. அவர்கள் 6 மாதங்களாக காத்து கொண்டே இருக்கிறார்கள். ஓகே, அவர்கள் 6 மாதங்களாக காத்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி சொல்லலாம்? இதுல சப்ஜெக்ட் எது? அவர்கள். அவர்கள்னா என்ன? தே. ஓகே, காத்து கொண்டே இருக்கிறார்கள்னா என்ன? வெயிட் பண்றது இல்லையா? ஸோ தே ஹாவ் பீன் வெயிட்டிங் 6 மாதங்களாக. ஆக அப்படின்னு வந்தா என்ன வரும்? ஃபார் வரும் இல்லையா? ஸோ ஃபார் எத்தனை மாதம்? 6 months. தே ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 6 months. அவர்கள் 6 மாதங்களாக காத்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு என்ன வரும்? தே. காத்து கொண்டே இருக்கிறாங்கன்றதுக்காக தேனா ஹாவ் வரும் இல்லையா? ஸோ ஹாவ் பீன். காத்து கொண்டே இருக்கிறாங்க. வெர்ப் என்ன? வெயிட்டிங். தே ஹாவ் பீன் வெயிட்டிங் 6 மாதங்களாக. ஆகன்றதுனால ஃபார். ஃபார் 6 months. கிளியரா? புரியுதா? ஸோ இப்படி தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம எழுதணும். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க. காலையிலிருந்து நாய் குறைத்து கொண்டே இருக்கிறது. ஓகே, ஸோ நாய் குறைக்குது. இப்போ நாய் தான் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ த டாக். டாக்னா என்ன வரும்? ஹாவ் பீன் வருமா, ஹாஸ் பீன் வருமா? ஹாஸ் தான். அது இட்டு தானே. ஸோ த டாக் ஹாஸ் பீன் குறைக்கிறது. குறைக்கிறதுன்றது வருது இல்லையா? ஹாஸ் பீன் என்னது? பார்க்கிங். ஓகே, ஹாஸ் பீன் பார்க்கிங். இருந்துன்னு வந்தா என்ன வரும்? சின்ஸ். சின்ஸ் எப்போ? காலை, மார்னிங். த டாக் ஹாஸ் பீன் பார்க்கிங் சின்ஸ் மார்னிங். காலையிலிருந்து நாய் குறைத்து கொண்டே இருக்கிறது. ஸோ நாயின்றது சப்ஜெக்ட். த டாக் ஹாஸ் பீன். ஒரே ஒரு நாய் தான். ஸோ அதனால ஹாஸ் பீன். டாக்ஸ்னா ஹாவ் பீன். ஒரே ஒரு நாய், அதனால ஹாஸ் பீன். என்னது? குறைக்குது. பார்க்கிங் எப்போ? காலையிலிருந்து. இருந்துன்றதுனால சின்ஸ் மார்னிங். த டாக் ஹாஸ் பீன் பார்க்கிங் சின்ஸ் மார்னிங். கிளியரா? ஆல்ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவோமா இதை? ஓகே. ஜெஸ்ஸி டேஷ் லிவிங் இன் மதுரை ஃபார் 5 years. ஜெஸ்ஸி மதுரையில் 5 வருஷமா வாழ்ந்து கொண்டே இருக்கிறாள். இப்போ ஜெஸ்ஸிக்கு என்ன வரும்? ஹாவ் பீன் வருமா, ஹாஸ் பீன் வருமா? ஜெஸ்ஸி ஷீ இல்லையா? அப்போ ஹாஸ் பீன். குட்.
அடுத்தது இட் டேஷ் ரெய்னிங் ஃபார் 5 ஹவர்ஸ். 5 மணி நேரமாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது. 5 மணி நேரமாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அப்ப இட்ன்றது என்ன வரும்? ஹாவா ஹாஸா? has been. Very good. Has been raining. It has been raining for 5 hours. Next பாருங்க. We dash cooking since 10 a.m. So 10 மணியிலிருந்து 10 மணி முதல் நாங்கள் சமைத்து கொண்டிருக்கிறோம். 10 மணி முதல் நாங்கள் சமைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ weன்றது என்ன வரும்? have been வருமா? has been வருமா? have been. Very good. We have been cooking since 10 a.m. 10 மணிலேருந்து குக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. My cats dash sleeping for 3 hours. என்னுடைய பூனைகள் 3 மணி நேரமாக உறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஓகே, என்னுடைய பூனைகள் 3 மணி நேரமா உறங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்போ cats have been வருமா? has been வருமா? have been வரும். கரெக்ட். ஏன்னா கேட்டுன்னு மட்டும் இருந்தா அது ஹேஸ் வரும். இங்க பூனைகள், பூனை ஒரு பூனை இல்லைங்க, நிறைய பூனை இல்லையா, ப்ளூரல். அதனால என்ன வரும்? have been வரும். My cats have been sleeping for 3 hours. ஓகே, அடுத்தது பாருங்க. I have been teaching dash 2010. அப்ப 2010 இங்க since வருமா for வருமா? நான் 2010 முதல் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன், கற்பித்து கொண்டிருக்கிறேன். அப்ப என்ன வரும்? முதல். since. எஸ், since 2010. ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டோம் இல்லையா 2010ன்னு. ஓகே. they have been writing dash 1 hour. for வருமா? since வருமா? 1 மணி நேரமாக அவர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். ஆக for. வெரி குட். for 1 hour. 1 மணி நேரமா அவங்க they have been writing for 1 hour. அடுத்தது பாருங்க. they have been writing dash 1 p.m. 1 மணி முதல் அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க, எழுதி கொண்டே இருக்காங்க. 1 மணிலேருந்து எழுதிட்டு இருக்காங்க. 1 மணியிலிருந்து. ஓகேவா? 1 மணி நேரமாக இல்ல, 1 மணிலேருந்து. அப்போ என்ன வரும்? இருந்து. ஃபாரா சின்ஸா? since. வெரி குட். they have been writing since 1 p.m. clear ஆச்சா? ஓகே. ஸோ வாட் இஸ் மென் பை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்? ஒரு ஆக்ஷன் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிருக்கும், பட் ஸ்டில் அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி போனால் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒன்று, ஆனால் அதோட விளைவுகள் வந்து எப்போ இருக்குது? இப்போ வந்து தெரியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணும்போது என்ன வரும்? சப்ஜெக்டோட have been இல்லாட்டி has been வரும். அடுத்தது வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கிறோம். என்ன கீவேர்டு வந்து நம்ம பர்டிகுலராக யூஸ் பண்ணுவோம்? since அல்லது for அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி போடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ உங்களுக்கான கேள்வி, இதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஐ டேஷ் ஃபார் 2 hours. ஸோ வெர்பு வந்து ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி எழுதுங்க. செகண்ட் கொஸ்டின். ராஜேஷ் dash in TCS since 2015. இதோட verb வந்து work. ராஜேஷ் dash in TCS since 2015. Next, third question. The baby has been crying dash morning. since வருமா for வருமா அப்படின்றத எழுதுங்க. ஓகே. ஸோ இந்த 3 கொஸ்டின்கான ஆன்சரை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங். பை.